போன தடவை கருணை சாமியோட கருணையை பத்தி 2 சம்பவத்துல பார்த்தோம். இப்ப அடுத்ததா வீரம்னு வச்சுக்கிட்டா ராமருக்கு இல்லாத வீரமே கிடையாது. அவர் மகாபாகு பராக்கிரமசாலி எல்லாம் நம்ம ராமாயணத்துல கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சுவாமியை அத கொஞ்சம் மாத்தி கம்பீரம்னு வச்சுக்கலாம். நம்ம சுவாமியை பார்த்தா கம்பீரமா அப்படி நடப்பாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, ஏன் டான்ஸ் ஆடுவாங்க, இதெல்லாம் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. அவ்வளவு கம்பீரமான நம்ம சுவாமியை சில அனுபவங்கள்ல நான் சந்திச்சிருக்கோம். அது என்னன்னா 1977 டிசம்பர் லாஸ்ட் டே இயர் எண்டிங் அப்ப நாங்க சுவாமிகிட்ட போயிருக்கோம். அப்ப தற்செயல அப்பயும் சங்கர் மச்சானும் பிரேமாக்காவும் வந்திருக்காங்க. தேரடியில ஈவினிங் அங்க சந்திக்கிறோம். அப்ப தேரடியில உட்காந்து பார்க்கும் போதே அந்த கோயில் கோபுரம் எல்லாம் தெரியும். அங்க விளக்கு ஏத்துவாங்க, மோட்ச தீபம் எல்லாம், அதெல்லாம் பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா இருள் வந்துருச்சு, இருட்டிருச்சு. உடனே அந்த பெருமாள் ஒரு மெழுகுத்திரிய வாங்கிட்டு வந்தாரு. சுவாமி முன்னால ஒண்ணும் எங்க முன்னால ஒண்ணும் ஒரு மெழுகுத்திரிய வச்சாங்க. சுவாமி சங்கர் மச்சான் எல்லாம் உள்ள தேரடியில உள்ள உட்காந்துருந்தாங்க. நாங்க ஒரு ஸ்டெப்பு இறங்கி சாமி சாக்கு முட்டைக்கு எதுக்கு உட்காந்துருக்கோம், நானும் பிரேமாக்காவும். அப்ப எங்க முன்னால ஒரு மெழுகுத்திரி, மச்சான் அங்க சாமி முன்னால ஒரு மெழுகுத்திரி இருந்தது. நாங்க அப்ப அக்கா ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க, வாழ்க என் குருதேவான்னு ஒரு பாட்டு. அதுக்கு டியூன் போடுறது மும்முரத்திலேயே இருந்துட்டு இருந்தோம். 10 மணி ஆச்சு. ஜனாத் மச்சான் வந்தாங்க பெங்களூர்ல இருந்து. அவர் கையில ஒரு பன்னீர் புஷ்ப மாலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது அவ்வளோ வாசம், நல்ல ஸ்மெல்லு. அந்த தேரடி பூரா அந்த ஸ்மெல்லு பரவிடுச்சு. அப்பயே எங்களுக்கு வேற ஏதோ ஒரு லோகத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துருச்சு. ஜனாத் மச்சானும் உள்ள உட்காந்துட்டாங்க. திடீர்னு ஒரு சவுண்ட் வருது. நாங்க அதை சட்டை பண்ணல. பிரேமாக்காவும் நானும் ஒரு பாட்டு பாடுறதுலயே மும்மரமா உட்காந்துருந்தோம். அப்ப சங்கர் மச்சான் ஒரு ஸ்டெப்பு முன்னால சத்தமா பேசுறாங்க, சுவாமி உங்ககிட்டயே பேசுறாங்க, நீங்க என்ன கவனிக்காம இருக்கீங்க அப்படின்னு. நாங்க 2 பேரும் நிமிந்து டக்குன்னு பார்த்தா சுவாமி அப்ப ஒரே ஒரு மெழுகுத்திரி வெளிச்சம்தான். ஆனா அந்த தேரடி பூரா ஜெகஜோதியா ஒரு நெருப்பு பிளம்பா இருக்கு. அதுல சுவாமி நடுவுல, சாமியோட ட்ரெஸ், அந்த ஷாலு, அந்த முண்டாசு சாதாரண இதுதான். ஆனா அன்னைக்கு நாங்க பார்த்த சுவாமி ஜெகஜோதியா சொல்லிக்கிறாங்க. தீப்பழம்புக்கு நடுவுல ஒரு ஜோதியா அவ்வளவு தேஜஸா அப்படி உக்காந்துருக்காங்க. அப்படி நம்ம சுவாமியை அவ்வளவு கம்பீரமாவோ அவ்வளவு இதா நம்ம பார்த்ததே நாங்க கிடையாது. அப்ப பார்த்துட்டு நாங்களும் பாக்குறோம். என்ன உடனே சுவாமி பேசுறாங்க, தெளிவா பேச்சு கேக்குது. அது தூரம் தான்னாலும் எங்களுக்கு அதுல கரெக்டா கேக்குது. என்ன வார்த்தை கேட்கணுமோ அதை எங்களுக்கு கேட்க வச்சாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த பிராக்சர் ஆஃப் செகண்ட், இந்த பிச்சைக்காரனை இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மாவே கிடையாது அப்படின்னு அவ்வளவு சீரியஸா சிரத்தையா அவ்வளவு கம்பீரமா அப்படி சொல்றாங்க சுவாமி. அதை கேட்ட உடனே எல்லாரும் அப்படியே ஸ்டண்ட் ஆகி அப்படியே உட்காந்துட்டோம். அந்த இரவு நேரத்துல அவ்வளவு அமைதியான நேரத்துல சுவாமியோட டோனு மட்டும் அங்க அப்படியே எக்கோ அடிச்ச மாதிரி இருந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே ஒண்ணுமே ஓடல. அப்ப 12 ஆச்சுன்னு நினைக்கிறேன். அங்க சர்ச்சு பக்கத்துல இருந்து பெல் அடிக்கிறாங்க. அவங்க நியூ இயர் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே எல்லாரையும் தன்னுடைய நிலைமைக்கு எல்லாரும் திரும்பிட்டோம். டக்குன்னு ஏதோ விலகுன மாதிரி இருந்தது. மாமூலா வந்துட்டோம். மெதுவா எந்திரிச்சு கை தட்டி சுவாமிக்கு நியூ இயர் கிரீட்டிங்ஸ் பண்ணோம். சாமி எங்களுக்கும் திரும்ப பாடுனாங்க. அப்படி ஒரு சம்பவம் அன்னைக்கு சுவாமிய கம்பீரமா நான் பார்த்தது. அப்ப ராமாயணத்துல ஒரு இடத்துல வரும், ராமரை பார்த்து சூர்பனகை அழகுல மயங்கி பேசுற மாதிரி. சூர்பனகையா இருந்தாலும் அழகுல மயங்குறது தானே. அப்ப ராமரை பார்த்து சொல்றா, பொன்னின் குடத்துக்கு பொட்டிட்டு பார்க்கணுமா அப்படிங்கிறா. அவ சொல்றது வேற, அணிகலன்கள்லாம் இல்லாம ராமர் இருந்தாலும் அழகா இருக்காரு அப்படிங்கறதுல அவ பாக்குறா. நம்ம சுவாமி சாதாரண அந்த ஷாலை பொத்தி அந்த தலப்பா கட்டி இருந்தாலும் கூட அது இப்ப நான் நினைப்பேன், ஓ பொன்னின் குடத்துக்கு பொட்டிட்டு பார்க்கணுமான்னு ராமாயணத்துல வர மாதிரி தானே நம்ம சுவாமி. எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் இவ்வளவு தேஜஸா அப்படி ஒரு காட்சியை எனக்கு கொடுத்தாங்க அந்த நேரம். அடுத்து ஒரு சம்பவம் இதுவும் ஜனவரி 25 நினைக்கிறேன், 1982 ஜனவரி 25. அப்ப ஸ்வீடன்ல இருந்து 2-3 பேர் வந்திருக்காங்க, ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தாரு. சுவாமி உடனே இவரை போய் ஒரு பேப்பர் வாங்கிட்டு வாங்கினாங்க. போய் பேப்பர் வாங்கிட்டு வந்தாரு. பேனாவை வாங்கி கொடுத்து, நீங்க கேட்கிற கொஸ்டின்லாம் இதுல எழுதுங்க அப்படின்னு. அவரு 1 2 3 4 5 எழுதிட்டே போறாரு. சாமி நிப்பாட்டிட்டாங்க.
நிப்பாட்டிட்டு அந்த கையிலே வாங்கல பேப்பரை சாமி, இந்த 4th கொஸ்டினை நீங்க வாசிங்க அப்படின்னு உடனே அவர் வாசிக்கிறாரு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு குருவை நாடி தேடி அடைஞ்சோம். ஆனா அந்த குரு வந்து இப்ப எங்களை தப்பான பாதையில கூட்டு போற மாதிரி தெரியுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க விலகி போயிருவோம்னா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் எழுதியிருக்காரு. சாமி இதுக்கு டைரக்டா பதில் சொல்லல. தன்னோட பக்கத்துல வந்து ஒரு புக் இருக்கு, ஜேகே புக்கு. அது முரேசனாச்சி சாமிக்கு கொடுத்த புக்கு, யூ ஆர் த வேர்ல்டுன்னு. அது டெய்லி கொஞ்ச நேரம் படிப்போம், பிற சாமி கிட்ட போயிடும், பிற படிப்போம், அங்கேயே வச்சிருப்பாங்க சுவாமி. அந்த புக்கை எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க, அந்த ஸ்வீடன் நாட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பேஜை சாமியே திறந்து கொடுத்து இதுல 4th வரிய படிங்க சென்டென்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அதுல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த கதவை திறக்கிற சாவி உன்கிட்ட தான் இருக்கு, நீ முயற்சி பண்ணா அதை திறக்கலாம். அதையே ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி வாசிக்க சொல்றாங்க சுவாமி. பிறகு வாங்கி அந்த புக்கை வச்சுக்கிறாங்க. இப்ப சுவாமி வந்து பேசுறாங்க அவர்கிட்ட, எப்படி வந்து ஒரு குருவை மனசுல வச்சு தியானம் பண்ண முடியாதவங்களுக்கு தான் ஜேகே இருக்காரு. அவரு என்ன சொல்லுவாருன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த குருவை தேடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து ஜேகேயோட பிலாசபி. ஆனா எனக்கு வந்து பப்பா ராம்தாஸ் தான் குரு. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அவரை பத்தி யார் குறை சொன்னாலும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஒரு உண்மையான குரு இவங்க, ஒரு பொய்யான குருங்களாம் நம்மளால கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது. நம்மளா ஒரு குருவை தேடி அடைஞ்சிட்டோம்னு வச்சுட்டா, அந்த குரு வந்து பொய்யானவரா இருந்தாலும் கூட நம்ம உண்மையா ட்ரூத்ஃபுல்லா அவங்களுக்கு சிஷியனா இருந்து ஃபெய்த்ஃபுல்லா அவங்ககிட்ட இருந்தோம்னா, அதே நமக்கு அந்த ஃபாதரோட பிளெஸிங்ஸை கொண்டாந்து சேர்த்துடும், பகவான் கிரேஸ் சுலபமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ராமாயணத்துல போன அவதாரத்துல இவர் இப்படிதான் பேசியிருப்பாரு நானா இப்ப நினைக்கிறேன். என்னன்னா, பரதனுக்கு வந்து விடை கொடுத்து அனுப்புறாங்க ராமர், தன்னுடைய திருவடியை கொடுத்து விடை கொடுத்து அயோத்தியில போய் ராஜ்யம் ஆளு அப்படின்னு. அப்ப வந்து சொல்றாரு, பரதா நமக்கு குருசாமி தான் எல்லாமே பொறுப்பு, நம்ம குருவை நம்பணும், நீ குரு சொன்னபடி கேளு. அப்படி குரு சொன்னபடி நீ கேட்டு தப்பான பாதையில நீ நடந்தா கூட உன் காலு வந்து பள்ளத்துல பதியாதுப்பா. அதுதான் நமக்கு குருவோட வழிகாட்டல் இருக்கணும். நீ குருவோட சொன்னபடி கேட்டு அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறதா ராமாயணத்துல ஒரு வரி வருது. நான் அதான் நினைப்பேன், நம்ம சுவாமி தானே அந்த அவதாரமும் அதான் இப்போ அப்படி சொல்றாங்க. ஏதோ ஒரு குரு மேல ஒரு ஃபெய்த்ஃபுல்லா நம்ம இருந்துட்டோம்னாலே எல்லா பிளெஸிங்ஸும் நமக்கு கிடைக்குங்கிறது அன்னைக்கு அந்த ஸ்வீடன் நாட்டுக்காரருக்கு கம்பீரமா அப்படி சொன்னாங்க சுவாமி. பிறகு அதே மாதிரி ஒரு சமயம் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருந்தாங்க லூயிஸ் சைமன் சொல்லி அவரோட குரு வந்து அடாப்ட் சைமன் சொன்னாரு. அவருடைய குரு கில்லின்னு சொல்லிக்கிட்டாரு. அவர் வந்து கேட்கிறாரு சுவாமிகிட்ட, எனக்கு என்னுடைய அந்த அடாப்ட் சைமன் முன்னால நான் உட்காந்து அவர் கண்ணை பாக்குறப்ப எனக்கு வந்து ஒரு பேரின்பம் கிடைச்சது. அந்த பேரின்பம் பிற நான் எங்க போனாலும் கிடைக்கல, எந்த குருட்ட போனாலும் கிடைக்கல. நான் இந்தியாவுக்கும் உங்ககிட்ட இங்கே வந்ததுக்குமே அது எனக்கு கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப சுவாமி வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் ராமாயணம் படிக்கிறேன், உபநிடதம் படிக்கிறேன், அதை எல்லாம் மக்களுக்கு சொல்றேன், அதெல்லாம் ஒரு சேவையா நான் செஞ்சுக்கிட்டு வரேன். எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பேரின்பம் கிடைக்கணும்னா நான் என்ன பிராக்டிஸ் பண்ணணும், நான் தியானம் செய்யணுமா, இல்ல நான் இப்பயே பியூர் வெஜிடேரியன் தான், இனி எந்த நான் விடணும் எனக்கு தெரியல, நீங்க வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமிகிட்ட கேக்குறப்ப சுவாமி சொல்றாங்க, என்ன சாமிக்கு வந்து இதை கேட்டுக்கிட்டே இருந்தவரு ஒண்ணுமே பதில் சொல்லல. என்ன செய்ய நான் என்ன செய்ய அவர் திரும்ப திரும்ப கேட்கிறார், தியானம் பண்ணவா, என்ன பிராக்டிஸ் பண்ணனோடனே நத்தின்னு சொல்லிட்டு சாமி மௌனம் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கிறாங்க, உங்க குரு எங்க இருக்காருன்னு கேட்கறாங்க. அப்ப அவர் வந்து சித்தி ஆயிட்டாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, நீ மறுபடியும் முயற்சி பண்ணேன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சுவாமி எப்பயும் சொல்ற மாதிரி ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஓங்கிறதுலயே எல்லா பதிலும் அடங்கி போச்சு. ஏன்னா அங்கேயும் அது நம்பிக்கை தான். நீ சொல்லிட்டாரு சாமி, அவன் குரு சொல்லிட்டாரு, அதை நம்பு, உனக்கு முயற்சி பண்ண அந்த பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறத சைலண்டா சொல்லி அது கம்பீரமா சொல்லி சாமி முடிச்சாங்க. வேற இன்னொரு சந்தர்ப்பத்துல அந்த ஓங்கிறதுனால இந்த சம்பவம் ஞாபகம் வருது. எதுவும் சனி தெரு வீட்டுக்குள்ளதான் ஒரு அம்மா அப்பா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு 15 வயசு இருக்கும். வந்து உட்காந்துல இருந்து அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க,
என் மகா கூட பிள்ளையார் என் நேரம் வருவாரு, முருகன் வருவாரு, காளி மாதா வருவாங்க, ஆஞ்சநேயர் கூடயே வருவா. அவ சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் அவ எங்க போனாலும் அவ கூடயே எல்லாரும் வர்றாங்க. எல்லா தெய்வங்களும் அவளுக்கு பிரத்யட்சமா. இதே ஒரு 15 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கெல்லாம் ஒண்ணு இங்கிட்டு பாக்குறோம் அங்கிட்டு பாக்குறோம், எங்க கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல சாமியை தவிர. சாமி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில அவங்க அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, அந்த பொண்ணையும் பேச சொன்னாங்க. அதுவும் பேசுது. இந்தா இங்கிட்டு காளி நிக்கிறா, இங்கிட்டு ஆஞ்சநேயர் நிக்கிறா, என் கூடயே உட்காருவாங்க, சாப்பிடுவாங்க, படுத்து கிடப்பாங்க, எங்க போனாலும் வருவாங்கன்னு அவ சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்படியே ஒரு 20 நிமிஷம் ஓடிடுச்சு. சாமி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில அந்த பொண்ணுகிட்ட கேக்குறாங்க, வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கிறாங்க. அவ உடனே கல்பனா அப்படிங்கிறா. கல்பனானோடனே தட்ஸ் ஆல், ஓ அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க சாமி. அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது. நாங்க எல்லாம் ஆண் வாயை பிளந்துட்டு பாத்துக்கிட்டு இருந்தோம். அதான் ஒண்ணும் இல்ல, அவ இமேஜினேஷன், கல்பனான்னா இமேஜினேஷன். அதை சொல்லி சாமி பட்டுன்னு அந்த சீனை முடிச்சு வச்சாங்க. அவ்வளவு கம்பீரமா அது நடந்து முடிஞ்சது. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया।